இல்லை நிச்சயமா நீங்கள் நல்லா சொன்னீங்க. இது வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தயாரிப்பாளர்களுடைய ஒரு கையில் தான் இருக்குது. நடிகருக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ இந்திய சினிமாவிலேயே நீ எடுத்துட்டீங்க அப்படின்னா நடிகர்களுடைய கையில் தான் சினிமா இருக்குது. ஒரு நடிகர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதைத்தான் அந்த தயாரிப்பு நிறுவனம் செய்து அதைத்தான் அந்த இயக்குனர் பண்ண போகிறாரு. இப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு நடிகர்களுடைய கையில் தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. விஜய் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆங்கில படத்தில் நடிக்க போகிறாரு. அது வந்துட்டு பி வாசு சாரும் விஜயும் சேர்ந்து கொலாப் பண்ண போகிறாங்க. ஒரு ஆங்கில படம் மாதிரியான ஒரு நிலையில் ஒரு ஆங்கிலத்தினுடைய ஒரு தழுவல், அதாவது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் அண்ட் இந்தியன் ஃபிலிம் கொலாபரேஷனில் ஒன்று பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செய்தி வந்துட்டு அப்படியே நின்றுடும். அது அந்த டீலிங்கை வந்துட்டு லைக் அந்த மீட்டிங்கை வந்துட்டு வாசு சார் விஜய் எல்லாருமே ஒன்றா போய் வந்து பண்ணுறாங்க. பண்ணிட்டு வந்துட்டு அது அப்படியே விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருக்கும்போது வாசு சார் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் கிட்ட கேட்குறாரு, இப்படி ஒரு விஷயம் நம்ம பேசணுமே, இது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னும் போது விஜய் சார் சொல்கிறாரு, இல்லை சார் அந்த நிறுவனம் வந்துட்டு ஒன்றும் ஒரு ரெப்யூட்டடான நிறுவனம் மாதிரி தெரியல, ஏதோ அமெரிக்காலேருந்து வராங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் சரியாக வராது. அதனால் வந்துட்டு இவங்கெல்லாம் படம் எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம எதுக்கு சார் நம்ம வேறு ஏதாவது நல்ல ப்ராஜெக்டில் இணைஞ்சிப்போம்னு சொல்லி வாசு சார்கிட்ட சொல்கிறார். வாசு சாருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வருத்தம். ஓகே ஓகே ஏதோ விஜய் சொல்கிறாருன்ற மாதிரி இவரும் இருக்கிறாரு. ஆனால் ஒரு காலம் கழித்து அவர் பார்க்குறாரு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்துட்டு தடுமாற்றத்தில் தான் இருக்குது. ஒழுங்கான படங்கள் அவங்க எடுக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஏதோ ஆசையில் தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அதில் விஜயையும் என்னையும் வந்துட்டு அவங்க அணுகிட்டாங்களே தவிர்த்து பட் அவங்களால வந்துட்டு ஒரு தரமான படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றத வந்துட்டு வாசு சார் புரிஞ்சுக்கிறார். அந்த இடத்துல தான் நீங்கள் விஜயனுடைய ஆளுமையும் புத்தி கூர்மையும் கவனிக்கணும். இப்போ விஜய் வந்துட்டு அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு தேதியில் விஜய்க்கு ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வைங்களேன். ஒரு ஹாலிவுட் நிறுவனம் வந்து கொடுக்குதுன்னா உடனே 20 கோடி 30 கோடின்னு சம்பளம் கொடுக்கும். அதுக்கெல்லாம் விஜய் மயங்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என் படம் சொன்ன தேதியில் முடிக்க முடியுமா, படம் ரிலீஸ் ஆகாமல் என் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தெளிவாக கவனித்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு இல்லையா. அந்த ஒரு புத்திசாலித்தனம் விஜய் மாதிரி யார் யார் அந்தந்த ஸ்டேச்சரில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தேவை. ஏன்னா காசு அதிகமாக வந்துடும், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா. படம் நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு கூட வந்துட்டு தலைவா டைமில் வந்து விஜய் வந்து கையை கட்டி தானே நின்றார் அப்படின்னாரு. ஒரு நடிகர் ஒரு தருணத்தில் வந்து நின்று தான் ஆகணும்னா நின்று தான் ஆகணும். அங்கே ஆணவத்தெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு தயாரிப்பாளர், பல விநியோகஸ்தர்கள், பல பேருடைய பணம் அங்கே உள்ளே இருக்கு இல்லையா. அப்போ ஒரு நடிகர் இறங்கி வந்து தான் ஆகணும். இனிமேல் காட்டுவார். இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அதுக்காக தான் இந்த வேலையை விட்டுட்டு அவர் அந்த வேலைக்கு போறாருன்னும் போது இனிமேல் காட்டுவார்னு வைங்களேன். அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை என்னன்னா, எந்த படம் வரும், எந்த தயாரிப்பு நிறுவனம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை, சரியா இல்லை அப்படின்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட அவர் சேரவே மாட்டாருங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். நல்ல உதாரணம் லைக்காவே தான். லைக்காவினுடைய கத்தி படம் அவருக்கு என்னென்ன கெட்ட பேரை உருவாக்குச்சு, அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு லைக்காவோட தொடர்பில் இல்லை. ஆனால் அவர் பையன் லைக்கால தான் அறிமுகமாறாருங்கிறது வந்துட்டு பதறிட்டேன். ஆமாம், பாசிட்டிவ் எடுத்துக்கு தான் நெகட்டிவ் எடுத்துக்கு தான் தெரியல. பட் ஆனால் விஜய் அந்த விஜய்ங்கிற பிராண்ட் வந்துட்டு லைக்காக்குள்ளே வராது.